திருமார்பில் நான் சார்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சார்ந்திடுவேன் மறுபிரயாணம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 24 வரை. தியானத்திற்கான தலைப்பு, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். ஆதியாகமம் 3:16. ஒரு காலத்திலே ஆண்கள் நன்றாக படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவர்களாகவும், பெண்கள் அதிகம் படிக்காமல் பொதுவாக வீட்டில் இருந்து குழந்தைகளை குடும்பத்தை பராமரிக்கிறவர்களாகவும் இருந்ததுண்டு. ஆனால் இன்று பெண்களும் ஆண்களுக்கு சரிக்கு சமமாக எல்லா துறைகளிலும் பணியாற்றுவதை காண்கிறோம். இது தவறல்ல. ஆனால் சில மனைவிமாருக்கு புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற தேவ கட்டளையை கடைபிடிப்பது சங்கடமாகி வருகிறது. ஏவாளை உருவாக்கிய தேவன் அவளை ஆதாமிடத்தில் கொண்டு வந்தபோது, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் என்று அவளை ஆதாம் ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஆதாமை விட்டு விலகி தோட்டத்துக்குள் தனிமையாக சென்ற ஏவாள் பிசாசின் தந்திரங்களுக்குள் விழுந்து பாவம் செய்தாள். அதன் பின்னர் தேவன் இதை குறித்து வினாவிய போது ஆதாம் ஏவாளை சாட்டினான், ஏவாளோ சர்ப்பத்தை சாட்டினாள். இப்போது தேவன் ஒவ்வொருவருக்கும் தண்டனையை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதில் ஸ்திரீயானவளுக்கு சொல்லும் போதே தேவன் உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்வதை காண்கிறோம். ஏவாளை உருவாக்கி அவளை ஆதாமுக்கு துணையாக தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார். அந்நேரத்தில் தேவன் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் பாவத்தின் விளைவாகவே தேவன் இதை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெண்கள் குறைவாகவே மதிப்பிடப்பட்டனர். சகலத்திலும் ஆண்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ஆண்கள் பெண்களை ஆண்டு வந்தனர் எனலாம். ஆனால் கிறிஸ்து வந்த பின்னர் இந்நிலை முற்றிலும் மாறுபட்டது. இயேசு பெண்களுக்கும் உரிமை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அதன் பின்னர் தான் புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் என்று பவுல் எழுதினார். தலையாயிருப்பதென்பது ஆண்டு கொள்வதல்ல, அது ஒரு பொறுப்பை குறிக்கிறது. அதாவது கிறிஸ்து புருஷனுக்கு தலையாயிருக்கிறார், புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். புருஷன் ஸ்திரீயை ஆண்டு கொள்வான் என்றதான சாபத்தை கிறிஸ்து முறியடித்து புருஷன் ஸ்திரீக்கு தலையாயிருக்கிறான் என்ற நிலையை உருவாக்கினார். இதன் நிமித்தம் ஸ்திரீயானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருத்தலும் புருஷன் ஸ்திரீயினிடத்தில் அன்பாயிருத்தலும் ஆரம்பிக்கிறது. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். எபேசியர் 5:23. ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, பாவத்தால் பாதிக்கப்பட்ட மனித உறவை நீர் சரிப்படுத்தினீர். நாங்கள் அந்த உறவை கனப்படுத்துகிறவர்களாக திகழ எங்களுக்கு பலன் தாரும். ஆமேன்.